கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு, நல்லா கவனிங்க, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர், இது பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கு, சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபத்திற்கு உள்ளாகி திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்துள்ளார். திருச்சட்டத்தின் கட்டளைகள் மீறின பாவம், சாபம், திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்துள்ளார். அப்ப நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் பாவம் அல்லது தவறு கட்டளை மீறி இருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம், மற்ற தெய்வங்களை ஆராதித்திருக்கலாம், எதுவா இருக்கட்டும். அப்பொழுது அவர்கள் வழியாக நமக்கு சாபம் வந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்பொழுது அந்த சாபம் அனைத்தையும், கட்டளைகள் மீறனால வர சாபம் அனைத்தையும் இயேசு தம்மீது ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பை பார்க்கணும். அப்ப நாங்க தப்பிச்சுட்டு அப்படி இல்லை, அவர் எவ்வளவா நமக்காக அந்த தியாகம் பண்ணாரு, நமக்காக அந்த சாபம் முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மேல் வந்து விழுந்தது. அவர் சபிக்கப்பட்டவராக மாறினார். நாம் இருக்கணும், ஆனா எனக்கு பதிலாக அவர் சபிக்கப்பட்டவராக மாறினார். நமக்கோ ஆசீர்வாதம். அவர் மீது சாபம் வந்து விழுந்தது, நமக்கோ கடவுளுடைய ஆசீர்வாதம். அதுக்கு நாம் எவ்வளவு கடவுள் நன்றி சொல்லணும் தெரியுமா? இனிமேல் நாம் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. சாபங்கிறது இனி நமக்கு இல்லை. ஏன்னா இது நம்பும் போது எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா அமையாது. யாரெல்லாம் இந்த மறை உண்மையை நம்புகிறார்களோ, என்னுடைய சாபம் அனைத்தும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று நம்புகிறார்களோ, அவர்களுக்கு இது உண்மையாக மாறுகிறது, ஆசீர்வாதமாக அமைகிறது.